ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பில் சூப்பரான ஒரு சால்னா செய்ய போகிறோங்க. அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சூப்பரான சால்னா வந்து செஞ்சு காட்டுறேன். ஒரு குக்கர் வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கனாலுமே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் நார்மலான எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய குழம்புல இருக்கக்கூடிய வாசத்தை விட இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து பொரிஞ்சு வரணும். நார்மலாக வந்துட்டு செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் தக்காளி சேர்க்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்த உடனேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 3 தக்காளியுமே இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட வெங்காயம், தக்காளி நல்லா வெந்து வரத்துக்காக வேண்டி கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து சூப்பராக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்துட்டு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிற போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா கலந்து நல்லா வதங்கி வந்த உடனேயே இது கூட நம்ம மசாலா கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிற போகிறோம். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் வந்துட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மிளகு சேர்த்துருக்கிறதால வேண்டி இன்னும் நல்லா சுருன்னு காரமாகவும் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃபுல்லாக எண்ணெயிலே வந்து வதங்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆரம்பிச்சிடலாம். இது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இது கூடவே குழம்பு மிளகாய் தூளும் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சீக்ரெட் மசாலாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதையும் இதிலேயே வந்து சேர்த்துடுறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை இதில் சேர்த்துருவோம். இப்போ கத்திரிக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 கத்திரிக்காய் தான் எடுத்திருந்தேன். ஒரு சின்ன முருங்கைக்காய் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே மல்லியும் கருவேப்பிலையுமே வந்துட்டு சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து அப்படியே பிறண்டு வரும் பொழுதே வீட்டுக்குள்ளே ஒரு வாசனை வரும் பாருங்கள். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. இந்த அரைச்சி விட்ட அந்த குழம்புல அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து பிரட்டியாச்சு. நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய இந்த கறி துண்டுகளை இதில் சேர்த்துருவோம். இது எலும்போடு சேர்த்து வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி நான் விட போகிறதில்ல. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வந்துட்டு நம்ம இந்த சால்னா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறாமல் இந்த கறி முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 டம்ளர் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரமும் உப்பையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடிட்டு ஒரு 4-5 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எலும்பும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறதால நல்லா வெந்து வரணும் அப்படின்றதால ஒரு 4-5 விசில் வந்துட்டு விட சொல்கிறேன். நார்மலான கறி நம்ம வெறுமே செய்யும் பொழுது ஒரு 2 விசில் விட்டாலே போதுமானது, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 விசில் வந்ததும் நல்லா சூப்பராக வந்து கறி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் எலும்பும் சேர்ந்து இருக்கிறதால சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தும் கூட. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு இட்லிக்கு ஒரு தோசைக்கு கூட நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையான மணத்தோட நம்ம வீட்டில் இந்த மட்டன் எலும்பு சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கூட நாங்கள் வந்து பூரி வச்சு சர்வ் பண்ணோம். ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.